இப்போ பாசிச பாஜக ஆட்சி ஒழிக அப்படின்ட்டு வந்து ஏரோப்ளேன்ல சோஃபியா அப்படின்னு ஒரு மாணவி வந்து முழக்கமிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அகேன்ஸ்டா. அப்போ வந்து அவர்கள் மீது உடனே வழக்கு பண்றது அந்த மாதிரி தானே நீங்க ரியாக்ட் பண்றீங்க. எங்க நீங்க கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறீங்க? அந்த மாதிரி வீடு ஃபுல்லா அந்த போட்டோ எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது, வீடு ஃபுல்லா அது ஊத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி அது எப்படி ஒரு அது சைக்காலஜிக்கலா எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜனநாயக தேசத்துல உங்களை நோக்கி ஒரு பழிச்சொல் சொல்றாங்க அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். மற்ற மாநில முதல்வர்கள்லாம் வந்திருக்காங்க. லைக் கேரளா கூட வந்து இந்த திருநாயகல பாட்டில் விட்டு போறாங்க, குப்பை கழிவுகளை கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ வருது, மேகதாது இஷ்யூ வருது. இதையெல்லாம் மற்ற மாநில முதல்வருடன் பேசுவதை விட டீலிமிட்டேஷன் முக்கியமான பிரச்சனையாக எடுக்கிறாருன்னு அது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும். காமராஜர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடிய நீங்கள் என்ன கொள்கைக்காக வச்சிருக்கீங்க? அப்ப வெட்டணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். அது சரிங்க, கொள்கை தலைவராக கொண்ட பெரியாரையே சீமான் அவர்கள் அவ்வளவு தூரம் கழுவி ஊத்துனாரு. அப்பவே வரல, நீங்க சவுக்கு சங்கருக்காக வர போறீங்க. பல விஷயங்கள்ல இந்த தளத்துல நம்ம பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். காரணம், நம்ம யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஒரு பத்திரிகையாளராக மக்களுக்கு செய்திகள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பல யூடியூபர்கள் இட்டுக்கட்டி பேசுவாங்க, ஜஸ்ட் டேபிள் ஒர்க்ல பேசுவாங்க. சிலர் உண்மையிலே களத்தில் போய் நிலவரம் உண்டு பண்ணுவாங்க. பட் எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பிதான் வேலை செய்யறாங்க, கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரம் லிமிட்டோட இருக்கணும் அப்படின்றத நம்மளும் வலியுறுத்துறோம். பட் அது சமயத்தில் மீறும் போது கேஸ், வழக்கு, மிரட்டல் அப்படின்னு பல விஷயங்கள் வருது. பட் இன்னைக்கு அந்த கருத்து சுதந்திரத்தின் குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்தது போல சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு, தனிப்பட்ட அலுவலகம் கூட விட்டுருங்க, வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது. மலர் கழிவை கொண்டு போய் வீட்டுல கொட்டுற அளவுக்கு இது ஒரு வன்மமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது தமிழக மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது எவ்வளவு ஆபத்தான விஷயம், இல்ல கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, சோசியல் இம்பாக்ட் என்ன அப்படின்ற பல விஷயங்களை நம்முடன் டிஸ்கஸ் பண்றதுக்கு தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம். வணக்கம், நன்றி. முதல்ல உங்ககிட்ட மெயினா நான் கேட்க வேண்டியது, பல வலதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரி சிந்தனைகள் கொண்டவர் வெற்றி செஞ்சிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி. சோ நீங்க எல்லாம் இதை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தானே பாக்குறீங்க? வலதுசாரி பேசுறாங்களோ இடதுசாரி பேசுறாங்களோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் கருத்து பேசக்கூடிய சுதந்திரம். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு வலதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்களை அவர் பேசும் பொழுது அது முறைகேடாக இருந்தால் வழக்கு தொடர்புமே தவிர அவரை வன்முறைக்கு உட்படுத்த மாட்டோம். ஒரு ஜனநாயக தேசத்துல ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, வீடு பூந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இல்ல வீடு பூந்து வெட்டுவேன் அப்படின்னா அப்ப சட்ட ஒழுங்குதான் பிரச்சனை. எவ்வளவோ மோடி அவர்களை உட்பட எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அப்படின்றது தெரியும். இது பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கோவம் வரலையா? அப்பா பரவாயில்ல, அனுபவிக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் என்ன வரலையா உங்களுக்கு? அதுதாங்க நான் சொல்றேன். இப்ப ஒரு தவறா பேசியிருக்காரு, வன்முறையை தூண்டக்கூடிய விதமா பேசியிருக்காருன்னா காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனால் தனி மனிதர்கள் எல்லாம் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அரசாங்கம், எதுக்கு சட்டம், எதுக்கு காவல்துறை? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஜனநாயக தேசத்தில் கருத்து சுதந்திரம் காக்கப்படணும் அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கும். சவுக்கு சங்கர் மட்டும் இல்லைங்க, இதே விஷயம் திமுகவை சார்ந்த ஒரு நபருக்கு நடந்திருந்தாலும் என்னோட நிலைப்பாடு இதுதான். பாசிச பாஜக ஆட்சி ஒழிக அப்படின்ட்டு ஏரோப்ளேன்ல சோஃபியா அப்படின்னு ஒரு மாணவி முழக்கமிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அகேன்ஸ்டா. அப்போ அவர்கள் மீது உடனே வழக்கு பண்றது அந்த மாதிரி தானே நீங்க ரியாக்ட் பண்றீங்க. எங்க நீங்க கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறீங்க? என்ன சொல்றேன், வழக்கு பதிவு செய்யுங்கள். ஒரு கருத்து அவதூறாக இருந்தால், அந்த கருத்து தவறானதாக இருந்தால், வன்முறையை தூண்டும் விதமாக இருந்தால், இல்ல யாரோ ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடிய முறையில இருந்தால் வழக்கு பதிவு பண்ணுங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் சட்டத்தை நீங்க கையில எடுத்துப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது தேசத்திற்கு ஆபத்தானது. அப்ப யாருமே எதுவுமே பேசவே கூடாதா? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்க, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, நான் பிடிக்காத விஷயத்த பிடிக்காதுன்னு சொன்னா அது நீங்க ஆக்ஷன் அடிப்பீங்களா? அப்படின்னா என்ன சட்ட ஒழுங்கு இருக்கும்? நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன்னா நீங்க ஒரு கருத்தை முன்வைங்க. அந்த கருத்து தவறானது, தேசத்திற்கு தவறானது அப்படின்னு சொன்னால், இல்ல வன்மத்தோடு அந்த கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க. அதுதான் தேசத்தில் ஒரு முறையாக இருக்கணுமே தவிர எல்லாரும் சட்டத்தை தன்னுடைய கையில எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இதற்கு இல்ல. பட் நிறைய பேர் திமுகவோட லிங்க் பண்றாங்க. வந்தது மாநகராட்சி அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இழிவா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வழக்கு. பல பேர் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது, திமுகவே நேரடியாக குற்றம் சாட்டுவது போல தெரிகிறது. இது திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணும்? அதாவதுங்க, திமுக அரசாங்கத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோங்க, இறங்கி ரோட்ல ஒருத்தரை வெட்டுறாங்க.
அதுக்கு திமுக அரசை நான் வந்து காரணம் சொல்லல. தனிப்பட்ட பகையில ஒருத்தர் வெட்டுறாங்க, ஆனால் வெட்டி தப்பிச்சிடலான்ற தைரியம் வருது இல்ல. இல்ல பட் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளூர்ல போயிட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு 2 தெருவுக்கு ஒரு போலீஸ் போடணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா. ஏன்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம்னா யாருக்கு என்ன தெரிய முடியும்? ஒவ்வொரு தெருவையும் அரசாங்கத்தால கவனித்து பண்ணிருக்க முடியும். கண்டிப்பா கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இவர்களுக்கு நீங்க என்ன தண்டனை வாங்கி தரீங்கன்றதை பொறுத்து அடுத்த நிகழ்வு நடக்குமா நடக்காத பார்க்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கிறேங்க. திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனை வந்து மிக 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 பெரிய பிரச்சனை. இந்துக்களுடைய மனசு துன்புறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. எந்த இந்துவால் வன்முறையை கையில் எடுத்தாங்களா? ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடந்தது. அதுதான் வந்து சிவிலைஸ்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் என்பதுதான் ஜனநாயக தேசத்தின் அவசியம். அப்படி இல்லை என்று சொன்னால் தானாக இருக்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு சட்டம் அந்த பக்குவத்தை வர வைக்கணும்னு சொல்றோம். இப்போ தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனை திட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா கோவப்படுறீங்கன்னா, எல்லாரும் வணங்கக்கூடிய எம்பெருமானுடைய விஷயத்தில் வந்து மக்கள் எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும், எவ்வளவு பெரிய கலகம் நடந்திருக்கணும், ஏன் நடக்கல? அப்ப அந்த பண்பை அந்த மாண்பை கடைபிடிக்கக்கூடிய சமுதாயம் இங்க இருக்கு. அவர்களும் சேர்ந்து கெட்டு போவார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தா. சட்டங்கள் கடுமையாகி தண்டனைகள் கடுமையானா ஒரு பயம் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணா அது கரெக்டா இருக்கும்னு சொல்ல வரீங்க. 2 விஷயங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து ஜனநாயக தேசத்தில் அவர்களுக்கு உண்டான விஷயத்த நீங்க சொல்லி தரணும். ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தப்பா சொல்றாங்களா, அது நமக்கு சம்பந்தம் இல்லையா, நம்ம வந்து அவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் போடலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லி தரணும். உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா? எனக்கு உணர்ச்சி இல்லையா? எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கு. மூலமா நம்ம வந்து தெரிவிக்கிறோம். உணர்ச்சியை நீங்க எப்படி சேனலைஸ் பண்றீங்கன்னு இருக்கு. நீங்க மேடை போட்டு பேசுங்க, இல்ல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு வன்முறையை கையாள்வீங்க அப்படின்னு சொன்னால் இது நாடாக இருக்காதுன்னு சொல்றோம். பட் ஸ்டாலின் அவர்களும் தன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பது போலதான் தெரிகிறது. சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னா பல ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்காரு. பட் அது பலன் அளிக்கலன்னு நினைக்கிறீங்களா? சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் யாரு அப்படின்றதுதான் கேள்வி. இரும்பு கரம் கொண்டு யார் அடக்குறாங்க அப்படின்னா 3வது மொழி வேண்டும் என்று சொல்பவர்கள் அடக்குறாங்க. இரும்பு கரம் கொண்டு யாரை அடக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஊழல் நடந்து விட்டது அப்படின்னு பேசுறவங்களும் அடக்குறாங்க. இரும்பு கரம் கொண்டு யாரை அடக்கணும்? சமுதாயத்தை வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறவங்க இவங்களை கிடையாது. யாரை அடக்கணும்? அசம்பிளில நடந்த டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட சொல்லியிருக்காங்க, அதிமுக ஆட்சியில வந்து அதிகமா கொலை நடந்துச்சு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் கம்மியா தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது பலன் அளிக்குதுன்னு தானே எடுத்துக்க முடியும். அதாவதுங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு பகை இருக்கு அதனால கொண்டுட்டாங்க அப்படின்றது அரசாங்கம் சம்பந்தம் கிடையாதுங்க. நான் அதை ஏற்கல. அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம அதை ஏற்கல. அவங்க 2 பேரும் வீட்டுல பிரச்சனை, வீட்டுல ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் வீடு பூந்தோ ரோடு பூந்தோ இல்ல, அரசு அலுவலகத்திற்குள்ள செஞ்சே போய் என்னால பண்ண முடியும்ன்ற தைரியம் வருதுன்னா அங்க வந்து அது வந்து ஒரு காஷன். போலீஸ் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் வருதுன்னா அங்க ஒரு காஷன். எனக்கு பிடிக்கலன்னா யாரோட வீட்டுக்குள்ள பூந்து கூட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அங்க ஒரு காஷன். இதெல்லாம் வந்து அரசாங்கம் கண்காணிக்கணும்னு சொல்றேன். தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய ஒரு கொலைக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் தடுக்க முடியாது. பட் எனக்கு என்ன டவுட்னா இதுல முக்கியமா கேள்வி கேட்கணும்னா, உள்ள புகுந்து தாக்குதல் நடந்ததை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேயே வந்து ஒரு கருத்து கணிப்பு, மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்காகவே வந்து மதுரையில தினகரன் ஆபீஸ எரிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். பட் இது வந்து வீட்டுக்குள்ள மலக்கழிவு வந்து வீசணும், அந்த மாதிரி வீடு ஃபுல்லா அந்த போட்டோ எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது, வீடு ஃபுல்லா அது ஊத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி அது எப்படி ஒரு அது சைக்காலஜிக்கலா எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு தோணுது. இது எந்த மாதிரியான உளவியல், எந்த மாதிரியான மனநிலைன்னு நம்ம பார்க்கணும். இவங்களெல்லாம் கூட்டு போய் நம்ம வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் டெஸ்ட் பண்ண வைக்கணும். அவரும் மனிதன் தானேங்க. அவர் சரியோ தப்போ, நமக்கு ஏற்புடையவரோ எதிரானவரோ மனுஷன் தானே. இப்படி ட்ரீட் பண்ணலாமா? புரியலங்க. வேங்கை வயலுக்கும் இந்த செயலுக்கும் என்ன வித்தியாசம் தான் தோணுது. இதே மனநிலை தானே. அப்ப நம்மளை எதிர்க்கிறவங்களை நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும், அவர்களை வந்து துன்புறுத்தணும் அப்படின்னா நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜனநாயக தேசத்திற்குரியவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சமுதாயத்துல வருது, சமுதாயத்துக்கு நல்லது இல்லை. நான் என்ன சொல்றேன், இதே விஷயம் புரட்சி தலைவி அம்மா இருந்ததா நடந்திருக்குமா? நினைச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது. இதுதான் சொல்றோம், இதுதான் சட்ட ஒழுங்குன்னு சொல்றோம். சட்டத்தை தன் இரும்பு கரம் கொண்டு அடக்குறதுன்னா அதுதான் சொல்றோம். நீங்க சொல்லும்போது உண்மையான ஒரு பாயிண்ட்.
அம்மா இருந்திருந்தா அப்படின்னும் போதே இது நடந்தே இருக்காதுப்பா, அதுக்கப்புறம் நான் அம்மா இருந்திருந்தா கொஸ்டின் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது நடக்கிறதே அது முளையிலேயே கிளி அடிக்கிறது. நான் அதிமுகவை சார்ந்தவர் கிடையாது. ஆனால் எதற்காக அந்த தலைவரை பற்றி பேசும்போது சொல்றேன் அப்படின்னா, அவர் அதை நடத்தி காட்டினாங்க. முதலமைச்சர் என்பவர் அப்படிதான் இருக்கணும். ஒரு ஜனநாயக தேசத்துல உங்களை நோக்கி ஒரு பழிச்சொல் சொல்றாங்க அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உங்களோட எதிரியை பத்தியே ஒருத்தர் அவதூறு பேசுறாங்கன்னு சொன்னால் அவதூறு பேசக்கூடாதுன்னு கண்டிக்கக்கூடிய மன வலிமை இருக்கணும். தலைவர்களாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டா சரியானதுதான் பேசியிருக்கான், ஆனா நீ எப்படி என்னை பத்தி பேசலாம்னு சொல்ற மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நான் தலைவன் கிடையாது. அதே போல என்னுடைய எதிரியை திட்டான், அந்த எதிரிக்கு சம்பந்தமே இல்லை இந்த விஷயத்த, ஆனால் அவதூறு பரப்பி அவனை அசிங்கப்படுத்துறான்னா அதுக்கு நான் துணை நிக்கிறேன்னா நான் வந்து மனிதனே கிடையாது. பட் இப்ப எடப்பாடி அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இது திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கர் களமாடுகிறார் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் வந்து இவங்க இணையறாங்களா, இல்ல வந்து ஜஸ்ட் இந்த கருத்து சுதந்திரம் இதெல்லாம் நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வராங்களா? ஒரு ஜனநாயக தேசத்துல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. யார் மேல் நான் என்ன சொன்னாங்க, திமுகவை சேர்ந்தவர்களுடைய வீட்டுல இந்த மாதிரி நடந்தாலும் நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன். ஆமா, நம் கருத்தியல் ரீதியாகத்தான் ஒருவரை ஒருவர் முரண்பட்டிருக்கணுமே தவிர அவங்களும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் தானே, அவங்களுக்காகவும் சேர்த்து தானே அரசியல் பேசுறோம். அப்ப அவர்களுக்கு ஒரு அநாகரிகமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதற்கு வந்து குரல் கொடுக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும். இது வந்து ஜனநாயக ரீதியில ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு மாண்பு. அததான் அவர் வெளிப்படுத்திருக்காங்க. நீங்க இந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல்னு பேசும் போது எனக்கு ஞாபகம் வருது, திருச்சியில வந்து அந்த பாஜகவின் பொதுக்கூட்டம் நடந்தது பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னா சொல்லணும். இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வெறும் இந்த இஷ்யூக்காக கிடைச்ச சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இது பொலிட்டிக்கலா பாஜகவுக்கு கிளைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவா சேர்ந்துதானே அரசியல் கட்சியோட வெற்றி தீர்மானிக்கப்படும். நீங்க திருப்பரங்குன்ற பிரச்சனை பாத்தீங்க, மக்களுடைய பேரெழுச்சி. இது பாக்குறீங்க, மக்களோட பேரெழுச்சி. அப்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுவதுடைய வெளிப்பாடா அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை மீட்கக்கூடிய ஒரு இயக்கம் வராதா, ஒரு மாற்றம் வராதான்னு நினைக்கிறாங்க. அது வரும்போது அவங்க எல்லாருமே அங்கதான் பங்கு கொள்றாங்க. இப்படி இருக்கிற விஷயம் தானே பெரும் புரட்சியா மாறும். இல்ல பட் ஓவராலா அந்த மாநாடு வெற்றின்னு நினைக்கிறீங்களா? கூட்டம் வந்ததால மட்டுமே வெற்றி ஆயிடுச்சுன்னு நினைக்க முடியுமா? தன்னார்வலரோட கூட்டம், அதாவது யாருமே வந்து வற்புறுத்தி வர வச்சோ இல்ல வந்து கூட்டத்துக்கு வரவங்களுக்கு காசு கொடுத்தோ சாப்பாடு கொடுத்தோ வர வச்ச கூட்டம் கிடையாது. நான் பாதிக்கப்படுறேன். என் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, சிபிஎஸ்சில படிக்கிறாங்க, 3வது மொழி படிக்கிறாங்க, நாளைக்கு வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளும் 3வது மொழி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் அத்தனை பேர் வந்தாங்க. இது எழுச்சி இல்லையா, இது புரட்சி இல்லையா? இன்னும் 7 கூட்டங்கள் வந்து இருக்கு. அப்ப பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்றது பாருங்க. பட் இது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றியா, பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியா? தனி நபரை பற்றி நாம் வந்து, அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம கட்சி அப்படின்னு பேசல, பாஜகவை பொறுத்தவரை பொதுவா ஒரு கருத்தியல தாங்க நம்ம வந்து வெற்றியா தோல்வியான்னு பேசணுமே தவிர தனி நபர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிக எழுச்சி பெற்ற ஒரு நாயகன், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னா நான் பாதிக்கப்படுறேன். இந்த விஷயம் வரணும், இந்த விஷயத்திற்காக அண்ணன் அண்ணாமலை குரல் கொடுக்கிறாரு, அதுக்காக நான் வரேன். நிலைப்பாடுதான் தேசிய பொது உரிமை கட்சியும் இருக்கிறது. நிச்சயமா இது தேசத்திற்கு நலன் தரக்கூடிய எந்த விஷயங்கள் யார் செய்தாலும் ஆதரவுதான். முக்கியமாக பாஜக தேசிய சிந்தனை கொண்டு தேசிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறார், மாற்று கருத்தே கிடையாது. இந்த விஷயங்கள் ஆதரவு தான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு இஷ்யூக்காக மட்டுமே திமுகவை மக்கள் எதிர்த்து விடுவார்களா? பல விஷயங்கள் இருக்குது. இப்ப வந்து ரீசெண்டா வந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அந்த டிலிமிட்டேஷனுக்காக கூட பேசியிருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாஸ்க் காட்டியிருக்காரு. அங்கேயும் வந்து ஒரு இந்தி திணிப்பு மாதிரி, லைக் தாய்மொழி பிளஸ் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாஸ்க் காட்டியிருக்காரு அப்படின்னு தானே சொல்ல முடியும். திமுக ஹிந்தி திணிப்பு இருக்கு, ஹிந்தி எழுதாம ஆங்கிலத்திலயும் நம்ம தாய்மொழியிலையும் மட்டும் எழுதுறோம் அப்படின்னும் போது ஆங்கிலம் தமிழ் தாய்மொழி இந்த மாதிரி அப்படி எல்லாம் வைக்கும்போது அது ஒரு ஹிந்திக்கு அகேன்ஸ்டா தானே பார்க்க முடியுது. வச்சது மத்திய அரசுங்க. இல்ல இப்போ ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டதுல மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் வந்த பொழுது
அவருடைய தாய்மொழியில வந்து நேம் போர்டு வந்து வச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துற அந்த கன்வென்ஷன்ல. சோ அது ஹிந்தி அகைன்ஸ்ட் தான் பாக்குது. அதாவதுங்க பாஜக என்ன சொல்லுதுங்க? பாஜக விட்டுருங்க, மத்திய அரசு என்ன சொல்லுது? புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவங்க இருக்காங்க. அவங்களுடைய மாநில மொழி, மாநிலத்தை சார்ந்த மொழி. ரெண்டாவது இங்கிலீஷ் அந்த மீடியம். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய தாய்மொழி, அது விருப்ப மொழி, மொழி. இங்க எங்கேயாவது ஹிந்தி இருக்கா? சோ கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை தான் ஸ்டாலின் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்றீங்களா? ஆமா, அததான் சொல்றேன். இதத்தான் மத்திய அரசு சொல்றாங்க. அவங்களுக்கு புரியலையா இல்ல அதை புரிஞ்ச மாதிரி ஏத்துக்கிட்டா பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதைத்தான் மத்திய அரசு சொல்றாங்க. டீலிமிட்டேஷன் என்னங்க? டீலிமிட்டேஷன்ல என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதி வந்து குறையக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதானே இவங்களோட கோரிக்கை. ஒரு விஷயமும் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் டிஎம்கே சண்முகம் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருந்தா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அந்த 7.18% ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம படிச்ச வரைக்கும் அமித்ஷாவும் அந்த வார்த்தை ப்ரோரேட்டா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இது போராட்டம் ஒண்ணு நடத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க தான் இதை கிளைம் பண்றோம், எங்களாலதான் இந்த டீலிமிட்டேஷன் வந்து ப்ராப்பரா வந்துச்சுன்ற மாதிரி ஒரு கிளைம் பண்றதுக்கான ஒரு நாடகமா இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். மத்திய அரசு எங்கேயாவது வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தொகுதிகள் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்களா? இல்ல பாப்புலேஷன் அடிப்படையில தொகுதிகள் வந்து விஸ்தரிக்கப்படும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்ப நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிட்டு பாப்புலேஷன் வழியா அப்படின்னா உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னு சொன்னா அது யாரோட கற்பனை? அதுதான் ஒண்ணு விளக்கம் வேணும். ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து அது தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7% சம்திங் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, 14.something% உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்கு. கரெக்டுங்களா? நாளைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 553 இருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு ஒரு 700-800 வருதுன்னா சேம் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓவராலா வந்து ஒரு 1000 எம்பி வராங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 1000 எம்பி வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 70+ இருக்கும். இதைத்தான் மத்திய அரசு தெளிவா சொல்றாங்க. இதுல எந்த இடத்துல தமிழகம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு, நீங்க ஆதாரப்பூர்வமா பேசுங்க. பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து இத மற்ற மாநில முதல்வர்கள்லாம் வந்திருக்காங்க. லைக் கேரளா கூட வந்து இந்த திருநாயகல பார்டர்ல விட்டு போறாங்க, குப்பை கழிவுகளை கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ வருது, மேகதாது இஷ்யூ வருது. இதையெல்லாம் மற்ற மாநில முதல்வருடன் பேசுவதை விட டீலிமிட்டேஷன் முக்கியமான பிரச்சனையாக எடுக்கிறாருன்னா அது ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதாங்க சொல்றேன். எந்த இடத்துல அது பிரச்சனைன்னு சொல்லுங்க. சரி, இதுதான் பிரச்சனை. இப்ப மும்மொழி கொள்கையே பேசுறீங்க, இந்த இடத்துல பிரச்சனை. ஒரு விஷயம் சொல்லுங்க, எதிர்க்கிறேன், ஏன் எதிர்க்க? இல்ல பிரச்சனை நாங்க சொல்லிடுவோம், அதுக்கு விளக்கம் நீங்க தான் கொடுக்கணும்ன்றதுதானே திமுகவோட ஸ்டைலு. அதாவதுங்க அதுதான் அவங்க வந்து கண்டினியூஸா டிபேட்டா இருக்கு. இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்த பிரச்சனைகளை கைவிட்டுரும். எப்படி அதை கொண்டு போவாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க, கதை சொல்றேன் பாருங்க. ஏன்னா சினிமால இருந்து தானே வராங்க. இந்திய திணிக்க வந்தாங்க, நம்ம எதிர்த்துட்டோம். இப்ப இந்திய அல்லாத இந்திய மொழியாக திணிக்க வராங்க, அதான் மும்மொழி கொள்கை. இதை திணிக்க வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? எம்பிக்களுடைய வாக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் வந்து குறைச்சிட்டா, சவுத் இந்தியன் எம்பிக்களை வந்து குறைச்சிட்டா நார்த் இந்தியன் எம்பி அதிகமாயிடுவாங்க. அப்ப ஹிந்தி ஸ்பீக்கிங் எம்பிஸ் அதிகமாயிடுவாங்க, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எம்பிஸ் கம்மியா இருப்பாங்க. சோ ஹிந்தி திணிக்கப்பட்டுரும். பயங்கரமான ஸ்கிரிப்டா இருக்குங்களே. இப்படி ஒரு திரைக்கதை வசனத்தை எழுதி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு சாதாரண ஒரு குடிமகனை நான் பார்க்கும்போது இருக்கலாமோன்னு தோணுமா தோணாதா? அப்ப இதை நடக்க விடாம தடுக்கணும்ன்ற எண்ணம் வருமா வராதா? அதனாலேயே வாக்களிப்பின் உதயசூரியன் அப்படின்ற மாதிரி நான் அதற்கு ஒரே வழி திமுக. சார் கரண்ட் விலை ஏறிடுச்சு, பரவாயில்ல சார், என்னுடைய தலைமுறை வாழணும் திமுக. இந்த ஒரு நெரேட்டிவா அவங்க செட் பண்றாங்க. அதற்காக டீலிமிட்டேஷனையும் மும்மொழி கொள்கையும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு கவுண்டர் கொடுக்கறத விட்டுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமா வேற விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதனை நாம் எதிர்கொள்ள முடியும் சொல்றோம். நீங்க சொன்னது இந்த சம்மரைஸ் பண்ணும்போது கரண்ட் விலை ஏறிடுச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் தான் முக்கியம். சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, இல்ல ஹிந்தி திணிப்பு தான் முக்கியம். கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணல, இல்ல டீலிமிட்டேஷன் தான் முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாக்குறுதியையும். ஆமா, இப்போ நான் என்ன சொல்றேன், அப்போ பிஜேபி என்ன பண்ணணும்? எல்லா பிரச்சனையும் இருக்கு, எல்லாத்தையுமே வைங்க, திருப்பரங்குன்றம் தான் முக்கியம். பட் அது தமிழ்நாடு ஏத்துக்குமா? தமிழ் அழிஞ்சால் அடையாளம் அழிஞ்சிருமா இல்லையா? இல்ல, ஒரு டாஸ்மாக்ல போஸ்டர் ஒட்டதுக்கே வந்து அவங்களால தாங்க முடியல. அது திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்தாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா மக்கள்? அதாவதுங்க இப்போ தமிழ் மொழியை அழிஞ்சால் இனம் அழிஞ்சிரும், ஆமாவா இல்லையா? நிச்சயமாக.
அப்ப தமிழ் மொழியை காப்பாற்றணும். உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, எல்லாருடைய கடமை. தமிழ் மொழியை காப்பாற்றணும்னா தமிழ் மொழியை கொடுத்தவரை காப்பாற்றணுமா, காப்பாற்றக்கூடாது? தமிழ் கடவுளுக்கு ஒரு பிரச்சனை, அந்த விஷயத்தை விட்டுட்டா அடையாளத்தை எழுந்துருவோம். இது உங்களோட அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய 1000 தலைமுறை ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த விஷயத்தை யார் பேசணும்? ஏன் பேச மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டுல தமிழ் மொழியும் வேண்டும், தமிழ் கடவுளும் வேண்டும். இரண்டும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் என்ற உண்மையை உறக்க சொல்லக்கூடிய தருணம் வரணும் சொல்றோம். பட் பொலிட்டீஷியன்ஸ் இந்த விஷயத்த சென்சிட்டிவா அணுகுறாங்களா, இல்ல ஒரு சென்சிபிளோட அணுகுறாங்களா அப்படின்றதே ஒரு கொஸ்டினாக இருக்கிறது. உதாரணம், நம்ம எப்பவுமே பேசக்கூடிய நம்மளுடைய ப்ரோ விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. வழக்கம் போல ஒரு அறிக்கை தான், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. அது திமுகவுடைய கோரிக்கையாக இருந்தாலும், திமுகவுடைய வாக்குறுதியாக இருந்தாலும் இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. விஜயுடைய அந்த கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்சிபிளா தான் அணுகுறாருன்னு நினைக்கிறீங்களா அந்த பிரச்சனையை? அதாவது நீ எதுக்கு ஆடுற அந்த மாதிரி ஏதாவது ஒரு, நம்ம ஆட்சிக்கு வீட்டுக்கு வீடுக்கு வேலை, வேலை இருக்கோ வேலை இல்லையோ, வீட்டுல ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, நான் ரிசைன் பண்ணிடுவேன் வேலையை. நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்ப நம்ம கிட்ட 50,000 ஜெனரேட் பண்ணுவாங்க. ஆமா, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இப்ப எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு வருவாய் இருக்கு, இதுக்கு மேல வருவாயை எப்படி ஈட்டணும் அப்படின்னா என்னன்னே தெரியாம இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தணுங்க. வீட்டுக்கு 1000 ரூபாய் இல்லைங்க, 50,000 ரூபாய் கொடுக்கணுங்க. சொல்லுங்க, என்ன வேணா சொல்லலாம். கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா தானே பாக்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, உங்களால நிறைவேற்ற முடியல. அந்த வாக்குறுதியை மக்கள் மனசுல நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன், ஒரு எதிர்கட்சியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் விஜய் காமிக்கிறாரு. அரசியல் மட்டுமே செய்யறதுனால அரசியல்வாதிகள் நல்லா இருக்கலாமே தவிர பொதுமக்கள் கிடையாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, நான் நெருக்கடி ஏற்படுத்தணுன்றதுனால 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வெற்றிடலாம், நான் ஜெயிச்சிடலாம். ஆனா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த 2000 ரூபாய் யாரோட காசு? இல்ல, பட் நான் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்தாலும் மக்கள் 1000 ரூபாய் கொடுக்குறவனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல செகண்டரிங்க. மக்களுக்கு எது தேவை அப்படின்றதான் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க? ஜெயிச்சாதானே மக்களுக்கு தேவையானது பண்ண முடியும். அதுக்காக என்ன வேணா சொல்லலாமா? அப்ப அதான் மதுரையில ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் வீட்டுக்கு வீடு போட்டுனாரு. என்னது போட்டா அப்படின்னா கால்வாயை வெட்டி டேம் ஆக்கி வரோம். ராக்கெட்டோட சந்திராயன்ல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் விட்டுருந்தாங்க வாக்குறுதி. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். சாதாரண ஆட்கள் தலைவர்களாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மக்களுக்கு எது நடைமுறையில் கொடுக்க முடியுமோ, எது தேவையோ, எதை கொடுத்தால் மக்கள் பயன்பெறுவார்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, அடுத்து வரக்கூடிய தலைமுறை, அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் மனசுல வச்சுட்டு சொல்லக்கூடியவன் தான் தலைவன். இந்த இடத்துல நீங்க பாருங்க, அவர் மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக பேசுறாரே தவிர வருங்காலத்தை பத்தி சிந்தித்து பேசலன்றது தெல்ல தெளிவா தெரியுது. இதைதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். அப்போ வெற்றி மட்டுமே இலக்காக கொண்டவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று சொன்னால் திருப்பி அவர்கள் எழவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இல்ல, இப்ப விஜய் பத்தி சொல்லும்போது வெற்றி ஒன்றுதான் வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட பண்றதா சொல்றாங்க. பட் நம்ம சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்ற மாதிரிதான் அவர் இருக்கிறாரு. அவர் சொல்வதையும் நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறீர்கள். பட் சீமான் கொள்கையை நாம் முரண்படுறோம், நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னு சொல்றேன். நீங்கள் தமிழ் தேசியமாக மக்களை பிளவுபடுத்த நினைத்தீர்கள் என்று சொன்னால் பாரதம் அழிஞ்சுவிடும். பாரதம் அழிந்தால் தமிழகமும் அழிந்துடும் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு தேகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி ஒன்றாக செயல்பட வேண்டுமோ, தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்பும் மக்களும் ஒன்றாக செயல்படணும். இந்த எண்ணத்தை சிதைக்க நினைப்பது தவறுன்னு தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர மற்ற எந்த விஷயமான தனிப்பட்ட முரண் கிடையாது. அப்போ சிந்தனை எதற்காக தேவை? தேசிய சிந்தனையை எதிர்க்கிறவங்களை நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னு சொல்றேன். இப்ப விஜய் அவராவது தமிழ் தேசியம் ஒரு சிந்தனையை பேசுறாரு. அது ஏன் கூடாதுன்னு நம்ம கருத்தியலோட பேசுறோம். இவர் வெல்லணும் என்பதற்காக என்ன வேணாலும் பேசுவார். காமராஜர் அவர்களையும், பெரியார் அவர்களையும், அம்பேத்கர் அவர்களையும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடிய நீங்கள் எந்த கொள்கைக்காக வச்சிருக்கீங்க? அப்ப வெட்டணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். மிக ஆபத்தான போக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 1000 மடங்கு ஆபத்தான ஒரு போக்கு. இந்தியாவுக்கான அரசமைப்பை எழுதிய அம்பேத்கரும், இந்தியாவுக்கு சுதந்திரமே வரக்கூடாதுன்னு சொன்ன பெரியாரும்
ஒரே ஃப்ரேம்ல வைக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக காமராஜரும் அந்த நாளுக்காக ஒருத்தர் போராடுறாரு, அந்த நாளே வரக்கூடாதுன்னு ஒருத்தர் போராடுறாரு, 2 பேருமே வைக்கிறீங்க தலைவரா. இல்ல, அவங்க நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறதா தானே சொல்றாரு அவரு. அந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க நாலு. இல்ல, பல விஷயங்களில் முரண்பட்டாலும் நாங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம். முரண்பட்ட பல விஷயங்கள் சொல்லுங்க. அது அடுத்த அறிக்கையில மேபி வரலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் அறிக்கையில வரலாம். இல்லைன்னா அந்த கட்சியை சார்ந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சனோ ராஜ்மோகன் அவர்களோ இல்ல ஆதவ் அர்ஜுன் அவர்களோ சொல்லலாமே தவிர விஜய் அவர்களை வந்து சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் விஜய் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலையும் மோடியும் வந்துதான் பேட்டி கொடுக்கணுங்களா? கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு 1000 தளபதிகள் இருக்கலாம். கொள்கையை முடிவு செய்வதற்கு ஒரு தலைவன் இருக்கணும். அவன் தான் தலைவன். கொள்கையே நான் அடுத்தவங்க கிட்ட கேட்டு சொல்லுவேன் அப்படின்னா அப்புறம் நீங்க எதுக்கு? பட் எல்லாருமே கிட்டத்தட்ட ரியாக்ட் பண்றாங்க இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நிமிடம் வரை விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுலயும் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆராம்சே சாவகாசமா வந்து ஒரு கருத்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? பேலன்ஸ் பண்ணி பாப்பாரு. ஓகே, இப்படி சொன்னா எத்தனை ஓட்டு வரும், இப்படி சொன்னா எத்தனை ஓட்டு வரும், இப்படி சொன்னா என்ன ஆதரவு வரும், இப்படி சொன்னா என்ன ஆதரவு வரும். சவுக்கு சங்கர் அவர்கள் விஜய்க்காக ஆதரவா பேசினாரா இல்லையாங்க? அவர் அந்த ஃபெலிக்ஸ் சேனல்ல வந்து ரெட் பிக் சேனல்ல வந்து பேசினாரா? அப்ப முதல் குரல் கொடுக்க வேண்டியது யாருங்க? ஆதரவா பேசுறவங்களுக்கே ஜனநாயக தேசத்துல ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா குரல் கொடுக்க தவறக்கூடிய நீங்கள் பாசிசம் பாயசம்ன்ற டேர்ம் காயின் பண்ணதே அவர் தான். இந்த ஒரு பாசிச நடவடிக்கைக்கு எதிராக நிச்சயமாக அவர் வந்து குரல் கொடுத்திருக்கணும். ஆமா, நான் என்ன சொல்றேனுங்க, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மட்டுமல்ல, இதே விஷயம் யாருக்கு நடந்தாலும் நாம் குரல் கொடுப்போம். ஜனநாயக தேசத்தில் ஒரு கருத்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் மன்றத்திலயோ நீதிமன்றத்திலயோ பேசணுமே தவிர நீங்களா கையில சட்டத்தை எடுத்துட்டு பேசுறது வந்து சரியான விஷயம் கிடையாது. இதை பேசுவதற்கு பாதிக்கப்பட்ட நபர் என்னுடைய கட்சிக்காரனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எதிரியாக இருந்தாலும் இதுதான். ஆனால் உங்களுக்கு ஆதரிச்சு பேசியிருக்காரு. அவருக்கு நடக்குது, நீங்க வரல அப்படின்னா நீங்க யாருக்காக வருவீங்க? நீங்க எதிர்த்தவங்களுக்கு வருவீங்களா? அது சரிங்க. கொள்கை தலைவராக கொண்ட பெரியாரையே வந்து சீமான் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் கழுவி ஊத்துனாரு. அப்பவே வரல, நீங்க சவுக்கு சங்கருக்காக வர போறீங்க? நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். சவுக்கு சங்கர் விஷயத்தை தொட்டு, திருச்சி மாநாடு தொட்டு, விஜய் அவர்களுடைய அறிக்கைகளை தொட்டு, என்னுடைய குறுக்கீடு இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் இந்த எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக. அதுவும் நான் மக்களுக்கு ஒரு விஷயத்த முன்வைக்கிறேங்க. நீங்க வந்து பாருங்க, எல்லா கட்சிகளும் உங்க முன்னாடி இருக்கு. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, தேசிய பொதுவுடைமை கட்சி இருக்கு, தாவேகா இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. எல்லா கட்சிகளும் உங்க முன்னாடி இருக்கு. எல்லாரும் எந்த சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து பல பொருளை கம்பேர் பண்றீங்க. அந்த மாதிரி பாருங்க, யார் பேசக்கூடிய கருத்தியல் வந்து நியாயமானது, தேசத்திற்கானது, நமக்கானது, நம்முடைய வருங்காலத்திற்கானது அப்படின்றத பாருங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடிகிற அளவுக்கு சொல்றாங்களான்னு பாருங்க. யார் வேண்டுமானாலும் உங்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பாருங்க. நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஆற்றலும் அறிவும் அதற்குண்டான சட்டமும் இருக்கான்னு பாருங்க. இதை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான பிரதிநிதியை நிப்பாட்டப்படக்கூடிய நபர் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாரான்னு பாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்களியுங்கள். வாக்கு என்பது உங்களுக்கான வாழ்க்கை மட்டுமல்ல, வருங்காலத்திற்குமானது. இத மனசுல வச்சு முடிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு புரட்சியை செய்வோம். அன்னை பாரதத்தை உலகம் போற்றும் பாரதமாக, அதில் ஆகச்சிறந்த தேசமாக, ஆகச்சிறந்த மாநிலமாக தமிழகத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை லட்சியமாக கொண்டு பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நேர்களே, சுருக்கமா இதை ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் மீதான அட்டாக் அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதர் மீதான அட்டாக் கிடையாது, ஊடகத்துறையின் மீதான அட்டாக்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கான, ஒட்டுமொத்த ரைட் டு ஸ்பீச், ரைட் டு லிபர்ட்டி அப்படின்றதுக்கான அந்த கான்ஸ்டிடியூஷன் மீதான ஒரு அட்டாக்காக தான் பார்க்க முடியும். ஏன்னா எங்களை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்டு விட முடியாது அப்படின்ற ஒரு அராஜக போக்கில் அரசு செயல்படுகிறதா, சட்டம் ஒழுங்கை காட்டுக்கு பார்க்க விடுகிறதா அப்படின்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. சசிகரன் அவர்களுடைய பேச்சும் தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடும் அதை ஒட்டியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த குறிப்பாக திருச்சியில் நடந்த பாஜக மாநாடை பொறுத்தவரை மக்களின் தன்னெழுச்சியான மாநாடு. திருச்சியில மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு நடக்க போற அனைத்து கூட்டங்களிலும் நிச்சயமாக மக்களின் ஆதரவு இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் எடுத்து வைத்திருக்கார். கடைசியில வந்து விஜய் அவர்கள் பற்றி கூறும்போது,
புசி ஆனந்த் அவர்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களே அரெஸ்ட் ஆன போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சுதான் அந்த பரந்தூர்ல போய் பேசும்போது நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தார். கொள்கை தலைவரை காய போட்டு அடிச்ச போது கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போதுதான் சம்பந்தமே இல்லாத ஒரு அறிக்கை வந்ததை தவிர சீமான் பேசும்போது அமைதியாக இருந்தார். இப்ப சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு என்று பதில் கூறுவார், எப்பொழுது பதில் கூறுவார், எப்படி பதில் கூறுவார் அப்படின்றதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் தேசிய பொது உடைமை கட்சியின் ஒரு நிலைப்பாடாக திமுகவுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நாங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் தேசிய பொது உடைமை கட்சி நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள். நிச்சயமாக மேலும் பல வீடியோக்கள் சசிகரன் அவர்களுடன் நாம் இணைந்து பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் தி ஷோ. தேங்க்யூ. நன்றி.